தன்னுடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் உறவினர்களுக்கு செய்ய வேண்டிய எல்லா காரியங்களையும் ஒரு தகப்பனாகவும் தாயாகவும் இருந்து செய்து முடித்துவிட்ட பரமசிவத்துக்கு தன்னை பற்றி நினைக்க ஆரம்பிக்கும் போது வயது 40 தொட்டுவிட்டது. உள்ளே நுழையும் முன் வெறிச்சென்று இருக்கும் வீடு, வீட்டு வேலை செய்யும் சாந்தி அம்மாள் தவிர எந்த ஒரு மனித நடமாட்டமும் இல்லாமல் இருந்தது. இதனாலே முடிந்தவரை அலுவலகத்திலேயே பொழுதை ஓட்டிவிட்டு வீடு வரும்போது இரவு 9 மணிக்கு மேல ஆகிடும். அதற்கும் இப்பொழுது பிரச்சனை வந்துவிட்டது. இவர் தினமும் நேரம் கழித்து செல்வதால் அலுவலக ஊழியர்களும் இவருக்காக காத்திருக்க வேண்டியிருக்கிறது. இதனால் அவர்களும் நேரத்திற்கு வீடு போக முடியாமல் மனதுக்குள் புழங்கிக் கொண்டிருக்கிறாங்க என்பதை கார் ஓட்டி வரும்போது பெருமாள் சாமி இவர் காதில் போட்டுவிட்டான். இப்போதெல்லாம் பரமசிவம் கடற்கரை ஓரம் இல்லாவிட்டால் பூங்கா இவைகளில் உட்கார்ந்து பொழுதை ஓட்டிவிட்டு வீட்டுக்கு செல்கிறார். அலுவலக ஊழியர்கள் இப்போது நிம்மதியாக மாலை வேலை முடித்து வீட்டிற்கு செல்கிறார்கள். ஆனால் முதலாளி பாவம் இவர்களுக்காக கடற்கரையோரம் பூங்கா என்று உட்கார்ந்திருப்பதை அறியவில்லை. இவரின் இந்த மனப்பான்மையை நன்கு அறிந்தவன் டிரைவர் பெருமாள் சாமி மட்டுமே. ஆனால் அவனால் என்ன செய்ய முடியும்? அவன் ஒரு சாதாரண டிரைவர். இவர் இப்படி மற்றவர்களுக்காக விட்டு கொடுத்து வாழ்ந்து என்ன பயன்? இந்த வயது வரைக்கும் அவருக்கு என்று ஒரு குடும்பத்தை ஏற்படுத்தி தர உறவுகள் ஏற்பாடு செய்யாமல் விட்டுவிட்டார்கள். எல்லோரும் அவரவர்கள் காரியம் முடிந்தவுடன் பறந்து விட்டார்கள். இனியும் இப்படியே இவரை விட்டுவிடுவது சரியல்ல. மனதுக்குள் முடிவு செய்த பெருமாள் சாமி வீட்டிலிருந்த சாந்தி அம்மாளை கலந்து ஆலோசித்தான். சாந்தி அம்மாளுக்கு வயது 50க்கு மேலே இருக்கும். 20 வருடங்களாக இங்கு வேலை செய்து வருகிறாள். அவளுக்கும் பரமசிவத்தின் தனிமை புரிகிறது. என்ன செய்வது? ஒரு நாள் தனிமையில் தனது அறையில் உட்கார்ந்திருந்த பரமசிவத்திடம் தயங்கி தயங்கி வருகிறாள் சாந்தி அம்மாள். ஐயா, அவளின் தயக்கம் ஏதோ சொல்ல வருகிறாள் என்பதை உணர்ந்த பரமசிவம், என்ன சாந்தி அம்மா, சொல்லுங்க. இல்லை, நான் சொல்ல வரது மீண்டும் தயங்காம சொல்லுங்க, என்ன விஷயம்? ஐயா, நீங்க தனியா இருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுயா. தயவு செஞ்சு நீங்க ஒரு கல்யாணம் பண்ணி சந்தோஷமா குடும்பத்தோட இருக்கணும்னு நினைக்கிறேன். சத்தமாய் சிரித்தார் பரமசிவம். கல்யாணமா? எனக்கா? கம்முன்னு இரு சாந்தி அம்மா. ஏன் ஐயா, நீங்க கல்யாணம் பண்ணக்கூடாதா? அப்படி என்ன உங்களுக்கு வயசாயிடுச்சு? இவ்வளவு காலம் உங்க உறவுகளுக்கு எல்லாமே செஞ்சீங்க. இப்போ உங்களுக்கு செய்யறதுல என்ன கஷ்டம்? சி சி சலிப்பாய் உதித்தவர், அதையெல்லாம் சொல்லி காட்டக்கூடாது. இப்போது கொஞ்சம் சரளமாய் பேசினாள் சாந்தி அம்மாள். இல்லைங்க ஐயா, அதுக்காக சொல்லலிங்க. உங்களுக்குன்னு யாரோ ஒருத்தர் துணை வேணும் இல்லையா? அதான் இப்போ சொல்ல வரேன். ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேட்டுக்கிறேன். ஆமாம், நான் தனியாக கஷ்டப்படுறேன்னு உனக்கு யார் சொன்னா? சொன்னாதான் தெரியுங்களா? நீங்கள் லேட்டாக வீட்டுக்கு வர்றது, கடலோரமாக போய் உட்கார்ந்துக்கிறது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உனக்கு பெருமாள் சாமி சொல்லியிருக்கணும். ஐயா, அவனை ஒன்றும் சொல்லாதீங்க. ரொம்ப வருஷமாக இருக்கிற புள்ள. சிரித்து கொண்டே எழுந்தவர், சரி சாந்தி அம்மா, நான் யோசித்து சொல்கிறேன். எழுந்து நடக்கவும் சாந்தி அம்மாள் ஒதுக்கி கொண்டாள். ஒரு வாரம் ஓடியிருந்தது. பெருமாள் சாமி சாந்தி அம்மாளை நெருங்கினான். என்னாச்சு ஐயா, ஒத்துக்கிட்டாரா? ஒத்துக்கிட்ட மாதிரி தான், சரின்னு சொல்லியிருக்காரு. அப்போ விடு, பக்கத்து தெருவில் இருக்க அவங்க சித்தப்பாவை போய் பார்க்குறேன். பெருமாள் சாமியின் அக்கறை தனக்கு இல்லாமல் போயிற்றே. குற்ற உணர்ச்சியில் அவரின் சித்தப்பா ஞானஜோதி கண்டிப்பாக பார்த்து முடிச்சிருவோம், நீ கவலைப்படாதே, ஆறுதல் சொல்லி அனுப்பினார். வந்த ஃபோட்டோவை பார்த்த பரமசிவம், பொண்ணுக்கு வயசு ரொம்ப கம்மியாக தெரியுதே. சித்தப்பா, இங்கே பாரு, நாங்கள் எல்லாம் பேசிட்டோம். அவங்க பேரண்ட்ஸுக்கு உனக்கு பொண்ணு கொடுக்க ரொம்ப ஆவலாக இருக்காங்க.
எதுக்கும் பொண்ணுக்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுடலாமே. அதையெல்லாம் அவங்க பேரண்ட்ஸ் கேட்காமையா இதுக்கு ஒத்துக்குவாங்க? நீ சொல்லு. அடுத்த மாதம் ஒரு நல்ல நாளில் கல்யாணத்தை வச்சுக்கலாம். என்ன அவங்க வசதி கம்மியானவங்க, எல்லா செலவும் நாம தான் பார்த்துக்கணும். பரமசிவம் இப்போது உலகை கனவுகளில் காண ஆரம்பித்தார். அவருக்கென்று ஒரு பெண், இனி அவரின் வாழ்க்கை தனிமரம் அல்ல. சில நேரங்களில் அந்த பெண்ணிடம் தொடர்பு கொள்ள நினைப்பார். மனதுக்குள் கூச்சம் வர அந்த எண்ணங்களை அப்படியே அடக்கிக் கொள்வார். என்ன, இன்னும் 10 நாட்கள் தானே, அதற்குள் ஏன் அவசரப்பட வேண்டும்? கோவிலில் திருமணம் முடிக்கப்பட்டு வீட்டுக்கு அழைத்து வந்த பெண்ணை அவரால் உற்றுக்கூட பார்க்க முடியவில்லை. மணப்பெண் இவர் வாங்கி கொடுத்த பட்டு புடவையில் தேவதை போல இருந்தாள். அவளின் கை தொட்டு பிடித்தவனுக்கு ஏதோ ரோஜா இதையை வருடி கொடுப்பது போல இருந்தது. முதலிரவு. எத்தனையோ இரவுகள் வந்து போனாலும் ஒரு பெண்ணுடன் தனியாக ஒரு அறையை பகிர்ந்து கொள்வது இது முதன்முறை என்பதால் சற்று பதட்டத்துடனேயே இருந்தார் பரமசிவம். உள்ளே நுழைந்த பெண்ணை கண்டதும் கட்டிலில் உட்கார்ந்தவர் மெல்ல எழுந்து முன் சென்று கையை நீட்டினார். அந்த பெண் அவரின் கையை தள்ளிவிட்டு கட்டில் அருகே சென்றவளை சற்று அதிர்ச்சியுடன் பார்த்தார். அவர் அவனை பார்த்து கொண்டிருக்க கட்டிலில் உட்கார்ந்தவள், உங்களுக்கு என்ன வேணும்? நான் தானே, வாங்க, இதுக்கு தானே என்னோட விருப்பத்தை உங்க பணத்தால் அழிச்சிங்க. பரமசிவத்தின் ஆவல் மகிழ்ச்சி அனைத்தும் அப்படியே அமுங்கி போய் ஒருவித பதட்ட நிலைக்கு ஆளானான். என்ன சொல்ற? நானா உன்னை வற்புறுத்தின? பின்ன நீங்கன்னா என்ன அர்த்தம்? உங்கள் பணம், அதுக்கு ஆசைப்பட்டு தானே எங்கள் அப்பா அம்மா இந்த கல்யாணம் நடக்கலினா நாங்கள் செத்துடுவோம் அப்படின்னு என்னை மிரட்டினாங்க. அவளின் கண்களில் கண்ணீர். அப்படியே கால்கள் தரையில் சாய்வது போலானது பரமசிவத்துக்கு. ஐயோ, என்ன காரியம் செய்துவிட்டோம்? விருப்பமில்லாத பொண்ணை திருமணம் செய்து கொண்டோமா? அம்மா, உனக்கு விருப்பம் இல்லைனா அப்பவே என்கிட்ட சொல்லியிருக்கலாம் இல்லையா? இவ்வளவு தூரம் வந்திருக்காதே. இல்லை, யார்கிட்டையாவது சொல்லி என்கிட்ட சொல்ல வச்சிருக்கலாமே. அதற்கு அந்த பெண் எந்த பதிலும் சொல்லாமல் அப்படியே உட்கார்ந்திருந்தாள். 10 நிமிஷம் ஓடியது. அதற்குள் தன்னை தைரியப்படுத்தி கொண்ட பரமசிவம், சரி, இப்ப நான் என்ன பண்ணணும் அதை சொல்லு. குரலில் சற்று கரத்தை காட்டினார். நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம். அதான் எனக்கு மனசுக்கு பிடிச்ச பையன் கூட சேர்ந்து வாழ விடாம பண்ணிட்டீங்களே. சரி, யார் அந்த பையன்? 5 நிமிட அமைதிக்கு பின் இவள் தன் காதலனை பற்றி சொல்ல ஆரம்பித்தான். இரவு பருப்பதற்கு முன் அவளிடம் ஒரு உறுதியை கொடுத்தார். உன்னை எப்படியாவது அந்த பையனிடமே சேர்த்து விடுவதாக சொன்னார். அதற்கு பின் அங்கு படுக்க அவருக்கு விருப்பமில்லாததால் அருகில் இருந்த அறைக்கு சத்தமில்லாமல் சென்று படுத்துக்கொண்டார். எந்த உறவுகளும் அறியாமல். பெண்ணின் பெற்றோர் அவ்வளவு சீக்கிரமாக ஒத்துக்கொள்ளவில்லை. அவர்கள் அந்த பையன் அவ்வளவு சரியில்லை என்று எவ்வளவோ எடுத்து சொன்னார்கள். இவர் அவர்களிடம் பேசி பேசி மனதை கரைத்தார். அவரின் இந்த முடிவுக்கு சாந்தி அம்மாளும் பெருமாள் சாமியும் எதிர்ப்பு தெரிவித்தனர். அவர்களை சமாதானப்படுத்தி ஒரு வழியாக அந்த பையனின் பெற்றோரை அழைத்து பேசினர். அவர்கள் வரதட்சணையாக கேட்ட தொகையை கொடுப்பதாக சம்மதித்து அந்த பெண்ணையும் பையனும் கோவிலில் ஒன்றில் திருமணத்தை முடித்து அனுப்பி வைத்தார். பெருமாள் சாமி இப்போதெல்லாம் பரமசிவத்துக்கு பயப்படுவதில்லை. தைரியமாக திட்டுகிறான். முதலாளி கோபிச்சா கோபிச்சுக்கிட்டோம். மனுஷனா ஓரளவுக்கு தான் விட்டு கொடுக்க முடியும். இந்த ஆளு விட்டு கொடுத்து மற்றவன் எல்லாம் இவரை ஏமாளியா நினைச்சுக்கிறான். இப்படி இருந்தா என்னதான் செய்ய முடியும்? 1 வருடம் ஓடியிருக்கும். பரமசிவத்தின் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் இல்லாமல் ஓடிக்கொண்டிருந்தது. அவ்வப்பொழுது அவர் தன்னையே நொந்து கொள்வார்.
பின்னர் தன்னை சமாதானப்படுத்தி கொண்டு விடுவார். ஒரு நாள் தலைவிரி கோலமாய் ஒரு பெண் காம்பவுண்ட் கேட்டில் நின்று கொண்டிருக்க வாட்ச்மேன் விரட்டி கொண்டிருந்தான். முன் அறையில் அலுவலகம் கிளம்புவதற்காக தயாராக நின்று கொண்டிருந்த பரமசிவம் அருகில் நின்று கொண்டிருந்த பெருமாள் சாமியிடம் போய் பார்த்து வா என்று அனுப்பினார். பெருமாள் சாமியுடன் வந்து நின்ற பெண்ணை அவருக்கு அடையாளம் தெரியவில்லை. அவள் சடார் என்று அவர் காலில் விழுந்து அழுத பின்னால் சட்டென்று அவருக்கு ஞாபகம் வந்தது. ஓ, இவரின் மனைவியாய் வீட்டுக்கு வந்தவள் அல்லவா? கிட்டத்தட்ட 1 மணி நேரம் அவள் அழுது கொண்டே சொன்ன கதைகளை கேட்ட பரமசிவம் ஒரு பெருமூச்சுடன் எழுந்தார். அந்த பெண் தயவு செஞ்சு இந்த வீட்டில் ஒதுங்கிறதுக்கு ஒரு இடம் கொடுத்தாலும் போதும். பெத்தவங்க வர வேணான்ட்டாங்க. அவள் சொல்ல சொல்ல ஏதும் செய்ய முடியாமல் தயங்கிய பரமசிவம், சரி, இந்த வீட்டில் ஒதுங்கிறதுக்கு ஒரு இடம் கொடுத்தாலும் போதும். பெத்தவங்க அங்கே வர வேணான்ட்டாங்க. அவள் சொல்ல ஏதும் செய்ய முடியாமல் தயங்கிய பரமசிவம், சரி, இந்த வீட்டில் இருந்துக்கோ. ஆனால் மனைவியா மட்டும் நினச்சிக்காதே. சொல்லிவிட்டு நகர்ந்தவரிடம், பெருமாள் சாமி ஐயா, ஒரே ஒரு விண்ணப்பம். எனக்கு அனுமதி நீங்கள் கொடுக்கணும். கை கட்டி நின்று கேட்டான். என்னவென்று அவனை கண்களை விரைத்து சைகையால் கேட்டவரிடம் ஒரு நிமிஷம் திரும்பியவன் அந்த பெண்ணின் கன்னத்தில் சடார் சடார் என்று 2 அறை விட்டவன், அவ்வளவு தாங்க, வாங்க போகலாம். என்னால் முடியலங்க ஐயா, என்னை மன்னிச்சிடுங்க. கண்களில் நீர் வழிய அவரை காருக்கு அழைத்து சென்றான். இந்த கதை உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு? மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண, லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நாளை ஒரு நல்ல அருமையான கதையோடு உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.